ரதிய காடுப்படியில் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு நம்ம கிராமத்துலலாம் சொல்லுவாங்க. அதனால் இங்கே பாருங்கள், அக்கா வந்து மழை வந்துருச்சுல, அங்கே வந்து மண் ரெடி பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வாங்கின புதினா கட்டு இவ்வளோ வந்து கழிவு. இது வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில். இது வந்து அக்கா இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்கு, இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணிக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக அந்த மேல் பகுதியாக இருக்கிறத பார்த்து எடுத்துகிட்டு, இது வந்து அடி நுனி பகுதியை வச்சோம்னா அது பாட்டுக்கு இந்த நுனி பகுதி இப்படியே கிள்ளி வச்சுருவேன் அக்கா. இப்படி தான் ஸ்டோர் பண்ணுவேன். அது எடுக்கிற அன்றைக்கி தான் அந்த தண்டு போக மீதி இலையை எடுத்துப்பேன். இதிலேருந்து இந்த பாருங்கள், நேராக இருக்கிற குச்சி கொஞ்சம் உடையாத குச்சை பார்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். உடையாத தண்டு பார்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து அக்கா நட்டு வைக்கிறதுக்காக. இது வந்து அந்த கிராஸாக கீழே அந்த வேர் பகுதி தான் வேர் பகுதி. இதில் கிராஸாக நம்ம லைட்டாக கட் பண்ணிவிட்டு அக்கா காமிக்கிறேன். இப்போ அக்கா கிராஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, கிராஸாக தெரியுதா? இது வந்து அடி வேர் பகுதியில் இந்த தண்டில் உள்ள அடி இதான் பாருங்கள், இதான் நுனி பகுதி, இது வந்து வேர் பகுதி. இதில் இப்படி கிராஸாக கட் பண்ணேன். இது வந்து அக்காவுக்கு ஏற்கனவே அக்காவுக்கும் தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, வீட்டில் நீங்கள் இதே மாதிரியே வச்சா புதினா நல்லா வரும்பா, இப்படி கிராஸாக வர்ற புதினாவை க்ளீன் பண்ணிட்டு தண்டு எடுத்து கிராஸாக வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நாள் அதை யோசிக்கலை. இப்போ யோசித்து வச்சா ஒவ்வொரு தடவையும் அக்கா வீட்லேயே அக்கா புதினாவை ரெடி பண்ணிக்கிறேன். புதினா நம்ம வீட்டிலையே வளர்ந்து நம்மளே அதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இது ஆடி மாதம் நம்மளுக்கு இந்த ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் எது வச்சாலும் வந்துரும்பாங்க. அக்கா மண் வெளியே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பால்கனி பக்கம். அதில் இதை வந்து நட்டுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்டு வந்து உடையாத தண்டை எடுத்துக்கோங்க. அக்கா வந்து உடையாத தண்டு தான் எடுத்துருக்குறேன். பால்கனியில் வெயிலாக இருக்குது, நம்மளுக்கு கேமரா ஒழுங்காக தெரிய மாட்டேங்குதுன்னு அக்கா உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் அக்கா எப்படி நட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த கிராஸாக தெரியுதா? இதை வந்து நம்ம அப்படியே, நான் மண் வந்து லூஸ் ஆக்கி வச்சுருக்கிறேன். நல்லா கிளறி விட்டு லூஸ் ஆக்கி வச்சுருக்கேன் மண்ணை. அந்த மாதிரி இப்படி பண்ணிடணும். கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப போட்டு அழுத்த வேணாம். இந்த கிராஸ் பகுதியை ஃபுல்லாக, கிராஸ் பக்கம் கிராஸாக நம்ம கட் பண்ணியிருக்கிற பக்கம் அப்படியே கொஞ்சம் ஒரு இன்ச்சு விட்டு நம்ம வைக்கணும். ஒரு இன்ச்சு விட்டு வச்சாலே போதும். நல்லா வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டெய்லி கொஞ்சம் தண்ணி தெளித்து மட்டும் விட்டால் போதும். நம்ம நிறைய ஃபுல்லாக ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. இது வெயிலில் இருந்தாலும் நல்லா வரும். இதெல்லாம் வச்சுட்டு காமிக்கிறேன் அக்கா. இப்போ அக்கா எல்லாத்தையும் பாருங்கள் நட்டு வச்சுட்டேன். நம்ம மண்ணை எப்படி லூஸ் பண்ணுறதுனா, நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து ஏற்கனவே மண்ணை நல்லா கிளறி, ஏற்கனவே உள்ள தொட்டி தான் இது தொட்டி இல்லை, அதான் உங்களுக்கு தெரியும், பிரியாணி வாங்கின பாக்ஸு. அதனால் ஏற்கனவே மண் இருந்தது, நல்லா தண்ணி தெளித்து அக்கா லூஸ் பண்ணி, அக்கா வந்து உரம் எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது, நம்ம காய் வேஸ்டேஜ் ஃபுல்லாக வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அக்கா வீடியோ போட்டிருக்கிறேன். அதை போய் பாருங்கள். அந்த உரத்தையும் அடியில் வச்சுட்டு மேலே செம்மண் போட்டிருக்கிறேன். போட்டு தண்ணி தெளித்து லூஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம அந்த குச்சி சொருகும் போது நல்லா ஈஸியாக அழகாக சாஃப்டாக உள்ளே போயிடும். அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி இந்த குச்சிக்கு பக்கத்தில் லைட்டாக இப்படி பண்ணால் போதும், அவ்வளோதான். இதை வந்து இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு வெயிலே நம்ம தூக்கி வச்சிடலாம். எப்போவும் இருக்கிற கார்டன் நம்ம எல்லா செடியும் வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல வச்சாலே நல்லா வரும். இப்போ அக்கா வெளியே பால்கண்டை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வெயிலில் கொண்டு வந்து வச்சுட்டேன். உங்களுக்கு கேமராவில் லைட்டாக தான் தெரியுது வெயில் அடிக்கிறதுனால. தண்ணி எப்படி தெளிக்கிறேன் பாருங்கள். இப்படி லைட்டாக தெளித்து விட்டால் போதும், அவ்வளோதான். டெய்லி மார்னிங்கு ஒரு கிளாஸ் தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா போதும். இப்போ கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா, மேலெலாம் தண்ணி நிற்க வேணாம், நின்றுச்சுன்னா அழுகிரும். லைட்டாக தெளித்து விட்டால் போதும், அவ்வளோதான். மாசியில் எல்லா விதையும் வாங்கி வைங்க. உரம் ரெடி பண்ணியிருக்கேன் வீட்டிலையே. இந்த வேஸ்டேஜையும் அக்கா அந்த காய் வேஸ்டேஜ் கூட போட்டு நல்லா மக்க வச்சுருவேன். ஆனால் செம்மண் நம்ம வாங்கி வச்சுக்கணும். மூட்டை கணக்கில் அக்கா வாங்கி வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த உரம் ரெடி பண்ண முடியும். நீங்களும் இந்த மாதிரி புதினா செடி போட்டு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் வந்துச்சா என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.